ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட இன்னொரு வெர்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நான் தான் போட்டேன், என்னோட இன்னொரு சேனலில் இருக்குது. இது அதே வெர்ஷன் தான், பட் ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே மாறி இருப்பாங்க. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சது, இந்த ஸ்டோரியும் பிடிச்சது. இந்த ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்கள மாதிரி இவங்களும் எனக்கு பிடிச்சனால இதே வெர்ஷன் திரும்ப நான் பண்ணுறேன். என்னடா பண்ண வெர்ஷனே திரும்ப பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மூவி பாருங்க, கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு அப்புறம் ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோ ஆபீஸ்க்குள்ள வரான். மிஸ்டர் ஜின் வந்துட்டாருன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மேல இருந்து அப்படியே இறங்கி வர, யாரோ ஒரு பொண்ணு நம்ம சாரோட கையை பிடிச்சிட்டான்னு சொல்லி அவளை உடனே ஃபயர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. நேத்து நைட்டு இவர் கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன், அதெல்லாம் நினைச்சா பயமா இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல ஹீரோ வர கண்டுக்காம போறா. எக்ஸ்கியூஸ் மீ செக்ரட்டரி, எனக்கு சீக்கிரமா ஒரு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஓகே சாருங்கிற மாதிரி அவளு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏதாவது ஞாபகம் வந்திருக்குமோ, இல்லன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல போய் அவனுக்கான பிரேக்ஃபாஸ்ட் பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போறா. டக்குன்னு ஹீரோ கையை பிடிக்கிறான். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நான் நேத்து நைட்டு யாரோ ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தேன், அது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே சார் எனக்கு தெரியாதே, நேத்து நான் உங்களை பார்க்கவே இல்லை, நான் பாட்டுக்கு ஓடி போயிட்டேன், சோ அதனால எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. ஏன்னா நான் தானே தெரிஞ்சா கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவானே, இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, எனக்கு என்னமோ அவங்க ஒன்ன மாதிரி இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா டச் பண்ணிட்டே வரான். அப்படியே கிட்ட போக, சார் அது நான் தான், ஆனா நான் சத்தியமா உங்களை செட்யூஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, நானும் ட்ரிங்க் பண்ணேன், நீங்களும் ட்ரிங்க் பண்ணீங்க, தெரியாம நடந்துச்சு, அது ஒரு ஆக்சிடென்ட், ஸோ கண்டிப்பா அதுக்கு நான் உங்களை பிளேம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்றான். அது நீ டாக்டர் ஏதோ போய் பார்த்த மாதிரி இருந்தது. ஆமா சார், அது லைட்டா எனக்கு ஒரு இன்ஜுரி, ஸோ அதுக்காக போனேன்னு சொல்ல, இப்போ எப்படி இருக்கு சார்? இப்போ அது பரவாயில்ல, அதை பத்திலாம் கேட்காதீங்க சார், நானும் அதை பத்தி பேச விரும்பலன்னு சொல்லிட்டு வாமிட் பண்றா. என்னாச்சு, உனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பிரெக்னென்டாலாம் இல்லை, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆல்ரெடி நான் பர்த் கண்ட்ரோல் எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? ஆமா ஆமா சார் இருக்கு சார்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. ஏற்கனவே இவளுக்கும் இவ பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும். ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்டு பையன் வரா. ஏய், என்னை விட்டு நீ போயிடலான்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டேன், திரும்ப என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு இழுக்கிறான். அவ பேக்ல இருந்து அந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் கீழே விழுந்துருச்சு. அவன் தூக்கி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான், யார் கூட ஒன்னா இருந்தேன்னு. அந்த டைம் பார்த்தா ஆர்கியூமெண்ட் போக கரெக்டா ஹீரோட என்ட்ரி வந்து அவன் மூஞ்சிலே ஒரு குத்து அவன் அப்படி விழுந்துட்டான். ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு ஹீரோ பார்க்கல, அதுக்கப்புறம் தான் பார்த்தான். மிஸ்டர் கோ நீங்களா அப்படின்னு சொல்லி பயந்து போய் பார்த்துட்டே இருக்க, என்ன நடக்குதுங்க? இதுக்கப்புறம் பக்கத்துல வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, சாரி சார் நான் போறேன்னு சொல்லிட்டு குடுக்கு நான் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோனோட பக்கத்துல ஹீரோ வர, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இது பேச வரான். அது என்னோட ஷெட்யூலை பத்தி கேட்கதான் வந்தேன். ஓ அப்படியா, சரி ஓகே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, உன் வீடு இங்கதான் இருக்கா, எனக்கு கை கொஞ்சம் கழுவணும், கழுவிட்டு வந்துருவா. சரி நீங்க இங்கேயே கழுவிக்கலாம்னு ரோட்டை காட்டுறா. அங்க பார்த்தா நாய்க்குட்டி சுச்சா போயிட்டு இருக்குது. இந்த நாய் சுச்சா போற இடத்துல நான் கை கழுவு சொல்லுவியாங்கிற மாதிரி முறைக்கிறான். அப்புறம் ஹீரோனும் வேற வழி இல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அங்க வாஷ் பண்ணலான்னு போக அவளோட இன்னர் எல்லாம் அங்க மாட்டி வச்சிருக்கா. அதை பார்க்கவும் ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் டக்குன்னு அதை போய் எடுத்துட்டா. சாரி சார் வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சிரிச்சுட்டே அப்படியே அந்த பக்கம் போய் கவுச்சில் உட்காரான். ஹீரோயினும் அங்க போய் ஏதாவது சாப்பிடுவானா, ஏதாவது கேட்கலாமா, இன்னும் ஏன் போகாம இங்கே இருக்கான், என்ன பண்றது, எனக்கு சாப்பாடு வாங்கி தரணுமான்னு சொல்லி எதோ யோசிக்கிறா. அதுக்குள்ள தண்ணி கொடுக்கலான்னு சொல்லி வர, தண்ணி அப்படி ஹீரோ மேலேயே கொட்டிடுச்சு. ஐயோ சாரி சார்னு சொல்லி தொடக்கலான்னு போறா. இப்படி பதட்டமாவே நடந்துட்டு இருக்குது ஒன்னொன்னு. சோ முதல்ல நீ கொஞ்சம் கை எடுக்கிறியா அப்படின்னு சொல்ல, அப்பதான் புரியுது எங்க தொடச்சுக்கிட்டு இருக்கோன்னு. அது சார் நான் வேணும்னு பண்ணல, ஐயோ ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அது வந்து நான் வேணும்னு பண்ணல சார், ப்ளீஸ் நீங்க நம்பிதான் ஆகணும், சத்தியமா நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்ல, டக்குனு ஹீரோ அப்படியே பிடிச்சி ஹீரோயின் அப்படியே கவுச்சில படுக்க வைக்கிறான். லிப்ஸ்ல கை வச்சு ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான். கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நேற்று நைட் நடந்ததுக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்ல, மிஸ்டர் ஜின் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்னோட ஒய்ஃபா மிஸ்ஸஸ் ஜின்னா இருக்கணும், உனக்கு ஓகேவான்னு சொல்ல டக்குன்னு எந்திரிக்கிறா. சாரி சார் அது நடக்கவே நடக்காது, எனக்கே தெரியும் எனக்கு உங்களுக்கும் செட்டே ஆகாது, ப்ளீஸ் சார் வேணான்னு சொல்ல, எதுவா இருந்தாலும் நீ யோசிச்சு சொல்லு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சோ உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட போறான். இவன் கிஸ் பண்ண வர ஹீரோனுக்கு வாமிட் வந்துருச்சு. அப்படி ஓடி போயிட்டா. அட பாவி, என்னை பார்த்தா இவனுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு ஹீரோக்கு. ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான். ஐயோ ஏனே தெரியல, கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்குமா, அப்பப்ப இப்படிதான் ஆகுது, நம்ம பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வேற போட்டோம்ல,
ஒன்னும் ஆகாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை எடுத்து பாக்குறா. அப்பதான் தெரியுது அதுல டேட் மாறி இருக்குன்னு. சோ அதுக்கப்புறம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. யோசிச்சு பாக்குறா. சோ கண்டிப்பா நான் பிரெக்னெண்டா இருப்பேன். நானு சின்ன வயசுல அவ அம்மா சிங்கிள்மா. சோ குழந்தைய தனியா கையில வச்சுட்டு கஷ்டப்படுறான்னு சொல்லி எல்லாரும் தப்பு தப்பா பேசியிருப்பாங்க. இப்ப அதே நிலைமை எனக்கும் வந்துருமோங்கிற மாதிரி பயந்து போயிருக்கா. சோ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்படியே எத்தனை நாள் தான் இருக்க போற, சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியலன்னு சொல்றான். நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருந்து ஏதோ ட்ரிங்க் பண்றான். அந்த காஃபில ஏதோ ஒண்ணு இருக்கு. இது என்ன சூப்பா ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஏதோ தெரியாம கலந்து கொடுத்துட்டாங்க போல. வேகமா ரெஸ்ட் ரூம் போயிட்டான். ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரா. வந்து பார்க்க ஹீரோ காணோம். அதுக்கப்புறம் அவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறது தெரியுது. ஆபீஸ்லயே ஒரு பெரிய பாத்ரூம் இருக்கும் போல. சார் அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்க, ஓ சார் குளிச்சிட்டு இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போய் எட்டி பாக்குறா. சார் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, உங்ககிட்ட பேசணும். சோ எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, நான் வேணா லீவ் போட்டு போகவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. டக்குன்னு ஹீரோ டோர் ஓபன் பண்ணிட்டு வர, அப்படியே ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழுக போக ஹீரோ வந்து டக்குன்னு பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட அன்னைக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணது அப்படியே ஞாபகம் வருது. நான் ஒரே ஒரு சீன் தப்பா சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி அன்னைக்கு முன்னாடி நாள் ஒன்னா இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு 1 மந்த் இருக்கும். பிசினஸ் ட்ரிப் முடிஞ்சு ஹீரோ இப்பதான் வந்திருப்பான். சோ அதை நான் தப்பா சொல்லிட்டேன். அது மட்டும் தப்பா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஞாபகம் வர 2 பேரும் அப்படியே ஒண்ணா இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணிட்டே போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிட்டா. அவளும் அப்படியே டீப்பா கிஸ் பண்ணிட்டே இருக்கா. அப்பதான் அவளுக்கே புரியுது யாரோ வர மாதிரி இருக்கு. ஐயோ யாரோ வராங்க சார்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட பாட்டி போல. ஐயோ மாட்டினேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஒரு நிமிஷம் அமைதியாரு, எதுவும் பேசாது அப்படின்னு சொல்ல, டே அங்கதான் இருக்கேடா, உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன்டா, கொஞ்சம் பேசணும். நீ எனக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தியா, யார் அது, அவ பேரண்ட்ஸை பத்தி தெரியுமா, சொல்றா நான் வேணா போய் பேசிட்டு வரேன்னு சொல்ல, ஐயோ பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்கு ஹீரோனுக்கு. சொல்லுடா நான் உள்ள வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி நீங்க போங்க, நான் குளிச்சிட்டு இருக்கேன், நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே, சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் வெயிட் பண்றேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பாட்டியே அந்த பக்கம் போயிட்டாங்க. நீ இங்கே இரு நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு வெளியே வரான். அது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா, அதுக்குதான் வந்தேன். சரியா, உனக்கு எவ்வளவு வயசாச்சு, இன்னும் யாரு கூட நீ ஒன்னா இல்ல, சோ அதை பத்தி பேசதான் வந்தேன். அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சியான்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா இங்க ஹீரோயின் கிட்ட எதுவும் சத்தம் கேக்குது. டக்குன்னு அங்க பாட்டி வந்து பார்க்க, பாட்டிக்கு புரிஞ்சிச்சு. நான் எதையும் பார்க்கலன்னு சொல்ல, ஐயோ இங்க எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் வரா. ஓ செக்ரட்டரி நீயாமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆபீஸ்ல பாத்ரூம் கட்டி வச்சது நல்லதா போச்சு போல இருக்கு. இல்ல பாட்டி இல்ல, நாங்க ஒண்ணா இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். ஹீரோயினும் சொல்ல வரா. ஆனா பாட்டி அதெல்லாம் ஏத்துக்கல. இங்க பாரு எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நீ மட்டும் அவகிட்ட பெர்மிஷன் வாங்கி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பாட்டி போக, அது நான் வந்து அப்படின்னு ஹீரோ எதுவும் சொல்ல வரேன். நான் முதல்ல போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓடி போயிட்டா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட குரூப் மெசேஜ் நிறைய வந்துட்டே இருக்கு ஃபேமிலி குரூப்ல. அதாவது ஹீரோ ஆல்ரெடி ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டான்னு. அதெல்லாம் இல்ல பொய் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். யாருமே நம்பல. ஹீரோயின் வேகமா அங்கிருந்து ஓடி வரா. நல்ல வேலை தப்பிச்சு வந்தாச்சுன்னு. அங்க பார்த்தா ஹீரோயின் நின்றுட்டு இருக்கான். ஐயோ இவகிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்சா இவனே வந்துட்டானுங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. லிப்ட்ல 2 பேரும் போறாங்க. ஹீரோ எதுவும் பேசல. ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஒர்க் ஷெட்யூலை பத்தி பேசணும்னு சொல்ல, டக்குன்னு திரும்பி பார்க்க மேல இருக்க பட்டனை போடாம இருக்கா. ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஹீரோனி ஊத்து பார்த்துட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு ஷெட்யூல் சொல்லிட்டே இருக்கா. என்ன சார் பாக்குறாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்க, அப்பதான் அவளுக்கே புரியுது. அவளும் மேல பட்டன் போட்டு வேகமா போயிட்டா. சரி என்னது ஏன் இப்பெல்லாம் பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல எல்லாருக்குமே மேல பட்டன் போட்டே ஆகணும்னு ரூல்ஸ் போட்டாங்க போல இருக்கு. இனிமேல் லோ நெக்ல யாருமே ட்ரெஸ் பண்ண கூடாதான். ஏன் திடீர்னு சார் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்ல, ஐயோ என்னால ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்கா. அதுக்குள்ள ஹீரோனுக்கு போன் வருது. நீங்க ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேக்குறான். ஃப்ரீ தான். ஏன் இல்ல உங்க சார் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா எங்க மேடம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க வர சொல்லுங்கன்னு சொல்ல, இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போய் பேச போறா. சோ நைட் ஒரு மீட்டிங் இருக்கு சார், கண்டிப்பா அட்டன் பண்ணணும்னு சொல்ல, நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை ஏதோ ஒரு பொண்ணு கூட கோத்து விட்டா தப்பிச்சிடலாம். அந்த கம்பெனில இருக்க எம்டிக்கு நம்ம ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி 2 பேர் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ தான் அவாய்ட் பண்ணிட்டு போகவே மாட்டேங்கிறா. எப்படியாவது போக வச்சு 2 பேரும் கோத்து விட்டுறலாம், நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. சோ ஹீரோவும் போலாம், அது பார்ட்டிக்கு தானே, நான் ரெடியா இருக்கேன், அதுக்கு முன்னாடி நீ நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொல்ல, சார் நல்லாவே சரியாதான் சார் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. ஏன் இது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு போறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கா. ஆனா ஹீரோ அந்த பொண்ணை கண்டுக்கவே இல்ல. ஆப்போசிட்ல இருக்க ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் அசிஸ்டன்ட் பையன் கூட சேர்ந்து 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என்ன விட்டு அங்கேயே பேசிட்டு இருக்கான்னு. இதுல வேற ஹீரோயின் ஸ்லிப் ஆகி விழுக போக டக்குன்னு அப்படியே அவன் பிடிக்கிறான். அசிஸ்டன்ட் பையன் இதெல்லாம் பிடிக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோக்கு. ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டக்குன்னு ஹீரோயின் வரா. இங்க கூட நீயே சாப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல, அந்த பொண்ணு மொரன்னு மறைக்கிறா. சாரி சார் எனக்கு பசி இல்ல, நான் போறேன்னு ஹீரோயின் சொல்றா. வந்து உட்காரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா
வேகமா வந்து உட்கார்றா. அதுக்கப்புறம் அங்க மாத்தி மாத்தி சர்வ் பண்றாங்க. ஹீரோயினுக்கு உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோவே கேக்குறான். அந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என்ன ஒரு செக்ரட்டரி ஈக்குவலா உட்கார வைக்கிறான், பார்த்து பார்த்து கவனிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்லையே, நான் வேணா வீட்டுக்கு போறேன், நீங்க பார்ட்டியை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் எந்திரிக்கிறா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பார்ட்டிலாம் இல்ல ஒண்ணும் இல்ல, நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்செட்டா இருக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆனா அதுல ஹீரோ கண்டுக்கிற மாதிரி இல்ல. செக்ரட்டரி நீ ஃப்ரீயா இருக்கீல, வா வேலை முடிஞ்சா கிளம்பல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, சார் நீங்க வந்த வேலையை முடிங்க சார், ஏன் சார் என்ன பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்கவே இல்ல. ஓ, நானும் அவளும் உங்களுக்கு ஈக்குவலா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவல் தான். என் செக்ரட்டரி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னோட ஷெட்யூல் என்னோட எல்லாமே அவளுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பாக்குறான். நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நிந்திருக்கிறா. உட்காரு, நீ எதுக்கு போற, நீ எங்கேயும் போக வேணாம், நீ ஈக்குவலான்னு கேட்டாங்களே, நீ ஈக்குவல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் நானும் ஈக்குவல் தான். சோ நீ இந்த மாதிரி பேசினா கண்டிப்பா உன் கூட கோஆபரேஷன் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. சோ கோஆபரேஷன் கேன்சல். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சா அப்படியே கூட்டிட்டு போறான். ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல, என்னதான் நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. இவன் வேற கையை விட மாட்டேங்கிறான், அந்த பொண்ணு வேற கோச்சிட்டு போயிருவாளேங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. கார்ல 2 பேரும் போறாங்க. ஏன் சார் இந்த மாதிரி பேசுறீங்க, அவங்க பாவம் கோவமா இருக்காங்களேன்னு சொல்ல, எனக்கு அடுத்தவங்கள பத்தி கவலை இல்ல, நீ என்ன சொல்ற, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, நான் அவகிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் ஜோக் இல்ல, என்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாரும் எனக்கு இம்பார்ட்டன்ட், நீ எல்லாரும் விட எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, டக்குன்னு பிரேக் போட அப்படியே ஹீரோயின் ஹீரோட பக்கத்துல போறா. ஹீரோ இப்படி கிஸ் பண்ணலான்னு வர புடிச்சு தள்ளி விட்டா, வாமிட் வந்துச்சு. இவன் நீ எப்ப பார்த்தாலும் வாந்தி எடுத்துட்டே இருக்காங்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். ஏதோ கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் கிட்ட உண்மையை சொல்லிடலாமா வேணாமாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, வா ஹாஸ்பிட்டல் போலான்னு ஹீரோ கூப்பிடுறான். அது வந்து சாரி, நான் உங்ககிட்ட சொல்லணும், என்னன்னு தெரியல, பேச முடியல, நான் அப்புறமா பேசுறேன், எனக்கு கார்ல வந்தா வாமிட் வருது, நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. அதுக்குள்ள டக்குன்னு ஹீரோ ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் பிடிக்கிறான். எனக்கு இன்னும் டவுட்டா இருக்குங்கிற மாதிரி பக்கத்துல போய் க்ளோஸா பார்க்க, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, என் கூட இருக்க உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சார் ப்ளீஸ் வேணாம், இதை பத்தி எதுவும் கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்ல, சரி நீ யோசிச்சு முடியும் சொல்லு, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல, சார் இல்ல என்னால உங்களை சூஸ் பண்ண முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு செக்ரட்டரியா மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல சார், வேண்டாம், என்னால எதுவும் யோசிக்க முடியாதுன்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி அவாய்ட் பண்றான்னு ஹீரோ ஒன்றும் புரியல. ஹீரோ யோசிச்சுட்டே நிக்கிறான். ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டா. அவளுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு டாக்டர் மீட் பண்ண போறான். டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லாம, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒன்னாதான் இருந்தாங்க, அந்த பொண்ணு இல்லாம அவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல. சோ இப்ப ஆனா அந்த பொண்ணு இல்லாம அவனால இருக்கவே முடியல. ஒரு டைமும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல, அவனுக்கே புரியல. சோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னன்னு தெரியல, நீங்க தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் தரணும்னு சொல்ல, உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அந்த பொண்ணை பத்தி பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்ல, அது என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச பொண்ணு, அது வந்துன்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறான். டாக்டர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சாரி நான் வாய் தவறி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப அவன் டிஃபரெண்டான பர்சன், என்ன சொல்லுதுன்னு புரியல. அவனோட ஃபர்ஸ்ட் பொண்ணும் அதனால கூட ஒரு வேலை அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்கலாம்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அங்க இருந்து வந்தானே ஃப்ரெண்டு நிக்கிறான். என்னடா சொன்னாங்கன்னு சொல்ல, பாடா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பாருக்கு வந்தாச்சு. அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ட்ரிங்க் பண்ணும் போதெல்லாம் அந்த ஹீரோயின் கூட ஒன்னா இருந்தது ஞாபகம் வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பா, யோசிச்சு சொல்லு, நீ வந்தா ஃபோர்ஸ் பண்ணிருப்பான், அதை பத்தி திங்க் பண்ணும்போது ட்ரிங்க் கூட பண்ணவே முடியல. ஏன்டா இப்படியே இருக்க, என்ன என்னடா பண்ண சொல்ற, அவகிட்ட போய் டைரக்டா கேட்கலாம்னு நினைச்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வான்னு, அவ அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா, என்னால ஒண்ணுமே முடியல, ஏன் இந்த மாதிரி இருக்கான்னு புரியலடா அப்படின்னு சொல்ல, ஏன் புரியலையா, சரி வெயிட் பண்ணு, உனக்கு வேற ஒரு பொண்ணுகளை கூப்பிட்டு வரேன், ஒருவேளை நீ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்தாலும் உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருக்கலாம், இப்ப நீ வேற பொண்ணு கூட ஒன்னா இருந்தனா ஈஸியா இருக்கும்னு சொல்ல, அங்க 4-5 பொண்ணுங்க வராங்க. ஆனா ஹீரோக்கு அந்த பொண்ணுக்கு யாருமே பிடிக்கல, ஏன்னா ஹீரோயின் மாதிரி இல்ல. எனக்கு இந்த கெட்டப் எல்லாம் பிடிக்கலடா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற, இந்த கெட்டப் பிடிக்கலன்னா வேற என்ன கெட்டப், சரி ஆபீஸ்ல ஒர்க் பண்ண மாதிரி கெட்டப் போட்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோயினுக்கு இங்க போன் வருது. இந்த மாதிரி உன் பாஸ் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி மட்டையார நிலைமையில இருக்கா, வந்து கூட்டு போனேன், சாரி என்னால முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. என்ன நீ இப்படிலாம் பேசுற, சீக்கிரம் வாங்க செக்ரட்டரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோக்கு நல்லா ஊத்தி கொடுத்துட்டான். ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஹீரோயினும் அங்க வரா. இந்தாங்க இதை வாங்கிக்கங்கன்னு ஒருத்தர் ஏதோ ஆஃபரா இருக்குன்னு சொல்லிட்டு காண்டம்லாம் இருக்கு கொடுக்குறான். ஐயா இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கல, ப்ளீஸ் வாங்கிக்கமான்னு சொல்ல, அவளுக்கும் வேற வழி தெரியாம வாங்கிக்கிட்டா. அப்புறம் இங்க பார்த்தா எல்லாரும் செக்ரட்டரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க வந்து நிக்கிறாங்க. சோ அந்த கோட்டை கழட்டினா உள்ள பார்த்தா எல்லாம் பிகினில இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு இன்னும் அப்செட்டா இருக்கு. ஏன்டா என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கு இதுல யாருமே பிடிக்கலடா, எனக்கு அவளை மட்டும் தானே பிடிக்கும், போ சொல்ற எல்லாரையும் சொல்லி எல்லாரையும் அனுப்ப, ஏன்டா என்ன என்னதான்டா பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் உள்ள வர, அங்க இருந்து பொண்ணுக்கெல்லாம் போறதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. ஐய இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, டக்குன்னு ஹீரோ திரும்பி பாக்குறான். சாரி சார் நீங்க என்ஜாய் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு ஓடுறா. ஐயோ நான் என்ன தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு. டக்குன்னு ஹீரோ பக்கத்துல வரான். இங்க பாரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டீங்கன்னு போன் வந்தது, அதான் கூட்டு போலான்னு வந்தேன், இதெல்லாம் நார்மல் தான், உங்களுக்கு
உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா நீங்க அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்க, இந்தாங்கன்னு சொல்லிட்டு காண்டம் பேக்லாம் கொடுக்குறா. இதெல்லாம் எங்க உனக்கு கிடைச்சது? வெளியே ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொல்ல லூசு மாதிரி பண்ற, எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு சொல்ல, இங்க பாருங்க சார் ப்ளீஸ், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன், இப்ப லேட் ஆயிடுச்சு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. தப்பா புரிஞ்சுக்கிட்டாருங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆப்செட்டா இருக்கு. எதுக்குதான் அவ இப்ப இங்க வந்தாங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கான். அந்த டைம்னு பார்த்து ஃப்ரெண்ட் வரான். டே தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துல என்ன கூட்டு வராதுடா, கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்ணதுன்னு புரியல. இப்ப அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும், வேற வழி தெரியல. சோ குழந்தை வயித்துல கை வச்சுட்டு ஏதோ திங்க் பண்றக்கா அங்க இருந்து ஒரு லேடி வராங்க. உங்க பாஸை மீட் பண்ணணும்னு சொல்ல, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்கிற, அவரை மீட் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் தேவையில்லை, நான் இப்பவே அவர் மீட் பண்ணணும்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள அங்க இருந்து ஒரு பொண்ணு கூட்டிட்டு போயிடறா. சோ அது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா ஹீரோயின். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ ஆபீஸ்ல எல்லாரும் காசி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் பேர் ரொம்ப நல்லா இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சார் தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு. ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோ கூட ஒன்னா இருந்தது ஞாபகம் வருது. எனக்கு ஏன் அப்செட்டா இருக்கு? அதை பத்திலாம் நம்ம திங்க் பண்ணவே கூடாது. முதல்ல இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், அங்க எப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்குள்ள அங்க இருந்து ஒரு பொண்ணு வரா. இந்தான்னு சொல்லி ஏதோ சாப்பிட கொடுக்குறா டம்ப்ளிங்ஸ். ஆனா இவளுக்கு வாமிட் வருது. டக்குன்னு இந்த பொண்ணு மூடிட்டா. நீ பிரெக்னெண்டா இருக்கியா, எதுக்கு வாமிட் பண்றேன்னு சொல்ல, இல்ல ஒரு மாதிரி இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பார்த்தா ஹீரோவும் அந்த பொண்ணும் போறாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. வயித்துல கை வச்சுட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வேணா இதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்க. இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீ சொன்னபடி அவளுக்கு கொஞ்சம் லைட்டா ஜெல்லஸ் ஆகுது. ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும். நான் உன் பேரை சொன்னனியும் நீ என் கூட வந்ததை பார்த்துட்டு செம அப்செட் ஆயிட்டா. உன் மனசுல இருக்கிறது சீக்கிரமா சொல்லி தொலை, அவளா உன்னை விட்டு போக மாட்டான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, உண்மையதான் சொல்றியா? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாடா பிடிச்சிருக்கு, நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு வேற யாரும் நம்ம ஹீரோவோட கசின் தான். வேணும்னே ஹீரோயின் வெறுப்பேது தான் வர சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் போக ஹீரோ டக்குன்னு திரும்பி ஹீரோயினை பார்க்க அவ அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் அங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, வாமிட் வர மாதிரியே இருக்கு. அவனால மீட்டிங் அட்டன் பண்ணவே முடியல. ஹீரோக்கு புரியுது, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லைன்னு சொல்லி கேட்க, அப்படியே வாமிட் பண்ண போறா. சாரி சார்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போயிட்டா. ஹீரோக்கு அப்செட்டா இருக்கு. சுத்தி இருக்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை செக்ரட்டரிக்குன்னு ஒன்னும் புரியலன்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க, ஐயோ என்னால முடியலன்னு சொல்லிட்டு வேகமா போய் வாமிட் பண்ணிட்டு, பேசாம நம்ம போய் அபார்ஷன் பண்ணிட்டு வந்துடலாம், வேற வழி தெரியல, இப்படியே போனா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்று இருக்கா. அப்புறம் அங்க ஹீரோ வரான். உனக்கு என்ன பிரச்சனை, உடம்பு சரியில்லைனா லீவ் போடலாம்ல அப்படின்னு சொல்ல, சாரி சார் எனக்கு முடியல, ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்ல, சரி நானும் வரேன்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆஃபீஸ்ல யாரோ பிரெக்னெண்டா இருப்பாங்க போல இருக்கு. ஸோ பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட் வந்து டஸ்ட்பின்ல கடந்ததுன்னு இதை ஹீரோவும் கேட்கறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்காளா, அவளுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு, என்னாச்சு உடம்பு சரியில்லை, ஒன்றும் இல்லை நார்மல் தான் சொல்லி ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. இவகிட்ட உண்மை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல ஃப்ரெண்டே ஃபோன் பண்றா. எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். நீ பிரெக்னெண்டா இருக்கியா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வயிறு வலிக்குது அவ்வளவுதான்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே, ஆஃபீஸ்ல யாரோ பிரெக்னெண்டா இருப்பாங்க போல, அதை பத்தி காசி போயிட்டு இருந்துச்சு, அதான் உனக்கு கூப்பிட்டேன்னு சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சர்ஜரி நீங்க தான் வரணும்னு சொல்லிட்டு அங்க வந்து நான் சொல்லிட்டு போறாங்க. உள்ள போறா ஹீரோயின். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஹீரோ வந்து கையை பிடிக்கிறான். நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி கேட்க, சார் அது வந்துன்னு சொல்ல, அது வந்து சாரி சார், இதுல உங்க தப்பு எதுவும் இல்லை, நான் அன்னைக்கு பர்த் கண்ட்ரோல் பில் சாப்பிட்டா அது எக்ஸ்பிரி ஆயிருக்கு, அது எனக்கு தெரியல சார். ஸோ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், இந்த குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல, அதை எப்படி நீ சொல்ல முடியும், அது என் குழந்தை, என் குழந்தைய என் பர்மிஷன் இல்லாம நீ அபார்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். சாரி சார் என்னால முடியாதுன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ அப்படியே ஹீரோனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, அது என் குழந்தை, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன், உனக்கு ஓகேனா சொல்லுன்னு சொல்ல, கிஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அப்படியே பார்த்துட்டே நிக்கிறா. நம்ம குழந்தைய கண்டிப்பா நான் பத்திரமா பாத்துப்பேன், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து நர்ஸ் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் இவ பண்ண மாட்டா, தெரியாம வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு போக, எங்க போறீங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ண போற, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கார்ல போட்டு போறான். ஹீரோனுக்கு அப்பவும் அப்செட்டா இருக்கு. அரை மனசாதான் வரா. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அன்னைக்கு ஒன்னா இருந்தது எல்லாமே ஹீரோக்கு ஞாபகம் வருது. அவன் அப்படியே சிரிச்சுட்டே வரான். சார் உண்மையாவே சொல்லுங்க, இந்த குழந்தை உங்களுக்கு வேணுமா? நீ இன்னும் ஏன் இந்த மாதிரி நினைக்கிற, எனக்கு புரியலன்னு சொல்ல, சார் நம்ம 2 பேரோட லைஃபும் வேற வேற, ஏற்கனவே என்னோட ஃபேமிலி பெரிய பிரச்சனையில இருக்கு, ஸோ அதை பத்தி தான் யோசிக்கிறேன்னு சொல்ல, நான் தான் சொல்றேன்னு உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு, திரும்ப திரும்ப நீ ஏன் இப்படி பண்ற, அதை பத்தி யோசிக்காத, நான் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த கவலையும் இல்லை, என் கூட ஒன்னா இருந்தில்ல, ஸோ இப்போ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு, இப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்க இதை நினைச்சு ஃபீல் பண்ணா கண்டிப்பா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் குழந்தை என்னோட பொறுப்பு, சொல்றதை புரிஞ்சுக்கோ சரியா, எனக்கு அந்த குழந்தை வேணும், நீ எனக்கு குழந்தை மாதிரி தானே சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஆக்சுவலா அவளோட ஃபேமிலியில அவங்க அம்மாவோட பிரச்சனை தான் அவளுக்கு பெரிய பிரச்சனை. சிங்கிள் மாமா இருக்கா அவ அம்மா. இப்ப ஹீரோ விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றதுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அவ அப்பா உருகி உருகி லவ் பண்ணிட்டு கடைசியில அவங்க அம்மா விட்டுட்டு போயிருப்பான். சோ அதனால ஹீரோயினுக்கு எந்த ஆம்பளைக்கு மேலுமே நம்பிக்கையே இல்ல, கல்யாணத்து மேல நம்பிக்கையே இல்ல. சோ இந்த குழந்தைய பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அது எப்படி தப்பா பேச முடியும், இது தப்பு கிடையாது, நான் தான் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்றேன்ல, கண்டிப்பா உனக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் என் குழந்தைக்கு அவமானமா நான் வரவிட மாட்டேன், இது நம்ம குழந்தை,
ப்ளீஸ் இந்த குழந்தையோட லைஃபை அழிக்கணும்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லி ஹீரோ பேச ஹீரோனுக்கு எமோஷனலா பேசவும் ஒரு மாதிரி இருக்கு. சரியா, நான் உன்னை கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன்னு திரும்ப திரும்ப ஹீரோ சொல்றான். சரி ஓகே விடுங்க, நான் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு டைம் மட்டும் கொடுங்கன்னு சொல்றான். இதுக்கு மேல யோசிக்கலாம் டைம் இல்ல, நீ அபார்ஷன் பண்ணவே கூடாது, கல்யாணத்தை பத்தி வேணா நீ அப்புறமா பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கை எடுங்க முதல்ல, என் குழந்தை மூவ்மெண்ட்டை பாக்குறேன், அதெல்லாம் இப்ப மூவ் ஆகாது, கை எடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே ஹீரோயின் கிட்ட உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, லைட்டா பசிக்குதுன்னு சொல்ல, வெயிட் பண்ணி நான் சமைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ஹீரோயினுக்கே ஷாக்கா இருக்கு, நம்ம பாஸா நம்மள இப்படி பாத்துக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் சமைச்சு கொடுத்தா பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி தேடி தேடி சமைக்க, இங்க ஹீரோயின் பார்த்தா புக் படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு பக்கம் தூக்கம் வருது. இங்க நம்ம ஹீரோ ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே குக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அப்படியே கவுச்சிலேயே படுத்து தூங்கிட்டா. ஒரு வழி எல்லாத்தையும் குக் பண்ணி முடிச்சிட்டான். அதாவது எப்படி குக் பண்ணதுன்னு தெரியாது, கேட்டு கேட்டு தான் சமைக்கிறான். ஒரு வழி எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி பார்க்க ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல வந்து கவுச்ல உட்காந்து அப்படியே தூங்குற நம்ம ஹீரோயினை ரசிச்சு பார்த்துட்டு கன்னத்துல போய் ஒரு கிஸ் பண்ணா டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறாங்க. மேடம் சாரி, நான் உன்னை எழுப்பிட்டேனான்னு சொல்ல, சாரி நான் தூங்கிட்டேனான்னு அவ கேக்குறா. சாப்பாடு ரெடி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் சாப்பாடு அங்க கொடுக்க, அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பார்த்தாவே நம்ம ஹீரோயினுக்கு டெம்ட் ஆகுது. சார் நீங்க இதெல்லாம் குக் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் குக் பண்ணிருக்கேன் சாப்பிட்டு பாருன்னு சொல்ல, அதை எடுத்து வாயில வைக்கிறா. எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க, டக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறா. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி கேட்க, எதுவுமே பேசாம இருக்க. அவனே குடிச்சு பாக்குறா, சுத்தமா நல்லாவே இல்ல. சாரி வேணா விடு, அதை தூக்கி போடலான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது நல்லாதான் இருக்கு, ரைஸ் அதுல போட்டு சாப்பிட்டா எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சூப்ல ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடறான். ஏன்னா அவன் கொஞ்சம் சால்ட் அதிகமா போட்டான். அதுக்கப்புறம் சாப்பிடும் போது லைட்டா லிப்ஸ் கிட்ட அப்படியே சாப்பாடு ஒட்டி இருக்கு. நம்ம ஹீரோ அதை அப்படியே போய் எடுக்க, ஹீரோனுக்கு ரொமான்டிக்கா இருக்கு. சோ ஒண்ணும் இல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரசிச்சு ரசிச்சு மேடம் சாப்பிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், உங்க சாப்பாடு நல்லா இருக்கு, சரி நான் கிளம்பவா அப்படின்னு சொல்ல, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வரான். ஹீரோனோட வீட்டுக்கு தான் டிராப் பண்ண வர, அங்க பார்த்தா ஹீரோனோட அம்மா வந்திருப்பாங்க போல இருக்கு. சோ உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கூப்பிடு, நான் வந்துறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, பட் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, நீ தனி இல்ல, நான் உன் பக்கத்துல இருக்கேன், உன்னை பத்திரமா பாத்துக்க என்னால முடியும், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ, அந்த நம்பிக்கை உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல தலையில கை வச்சு அப்படியே பாத்துட்டே இருக்கான். இத எல்லாத்தையும் அம்மா மேல நின்று பாக்குறாங்க. அம்மாக்கு செம்ம கடுப்பா இருக்கு, முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் மேல வரும்போதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வர, அவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் ஹீரோ கிட்ட இருந்து இப்ப வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் அவங்க மெசேஜ் பண்ணிட்டே வர, அம்மா பாக்கல கவனிச்ச உடனே ஒரு மாதிரி இருக்கு. கீழே வந்தாரு யாருன்னு சொல்ல, என்னோட கொலிக்னு சொல்ல, கொலிக்கா இவ்வளவு பெரிய கார்ல வந்திருக்காரு உன் பாசா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றா. போதும் இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேணாம், நீ முதல்ல வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம், நான் பட்ட கஷ்டம் உனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தேவையில்லாத பிரச்சனை வந்துரும் வா அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க அப்படி இருக்கீங்கிறதுக்காக என்னோட லைஃப் ஏமா அந்த மாதிரி கொண்டு போறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் அப்பா மாதிரி இல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, டக்குனு பேக பிடிச்சி கீழே தள்ளுறாங்க. அதுல பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கால, அந்த ரிப்போர்ட் இருக்கு. அதை பார்த்தோன்னே அம்மாக்கு செம சாக்கு, நீ பிரெக்னென்டான்னு சொல்லிக்கிட்டு கண்ணத்துல ஒரு அறிறாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டைம்ல அங்க வருவான் போல. அந்த மாதிரி ஹீரோயின் அடிச்ச உடனே டென்ஷன் ஆயிடுச்சு. அங்க நடந்த எல்லாமே அப்படியே ஹீரோனுக்கு இப்ப கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இருந்து அம்மா டார்ச்சர் பண்ணது, உன்னை எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன், ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோ வந்து நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஏதோ பேச வர, அம்மா இங்க பாருங்க, நீங்க என்ன பேசுங்க என்ன திட்டுங்க உரிமை இருக்கு, அவர்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோன் கத்த ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் இருக்கணும், உங்களுக்கு பிடிச்சது நான் பண்ணணும்னு சொல்லி சொல்லி என்ன 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 இஷ்டத்துக்கு வாழவே விடல, உங்களுக்கு பிடிச்சதுல என் மேல திணிக்கிறீங்க, எப்பதான் என்ன நிம்மதியா வாழ விடுவீங்கன்னு தெரியல, ஏமா இந்த மாதிரி இருக்கீங்க, பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட ஃபியூச்சரை நான் டிசைட் பண்ண முடியாது, நீங்க மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும், நான் என்ன சாப்பிடணும் எங்க இருக்கணும் என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் நான் எப்படி நடந்துக்கணும்னு எல்லாமே நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, ஏமா என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டாளுங்க. இதுக்கப்புறம் நீ என் பொண்ணை இல்ல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து போறாங்க. நீ எப்படியே போ, ஆனா எப்படி போனாலும் என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவளுக்குன்னு இருக்கிறது அம்மா தான், அம்மாவையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்துல இருக்கான். ஹீரோக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தானே எல்லாமே, நீ கவலைப்படாத, நான் இங்க இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் அம்மா கிட்ட கண்டிப்பா பேசுறேன், அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல, சின்ன வயசுல இருந்தே என் அம்மா என்னை இப்படிதான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டாவே வளர்த்துட்டாங்க, நான் கொஞ்சம் கோமா பேசணும்ல அவங்களால தாங்க முடியல போயிட்டாங்கன்னு சொல்ல, ஒண்ணு பண்ணலாம், நீ நாளைக்கு வா நம்ம முதல்ல மேரேஜ் சர்டிபிகேட்டை வாங்கிடலாம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அப்படியே அங்கேயே படுத்துட்டா. ஹீரோக்கு தான் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தின அந்த சைல்ட்ஹுட் போட்டோஸ் எல்லாம் பார்க்க அவங்க அம்மா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா வளர்த்துருக்காங்கன்னு தெரியுது. டாம்பாய் மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா யாருக்கிட்டயுமே அவளுக்கு லவ் வரக்கூடாது, அவன் மேல யாருக்கும் லவ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2 பேரும் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண போயாச்சு. மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, அது நம்ம 2 பேரும் இவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமே அத ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல,
இங்க பாரு, இப்ப நீ ஜின் ஃபேமிலில தான் இருக்க போற. நம்ம வெட்டிங் சீக்கிரமா நடக்க போகுதுன்னு சொல்ல, ப்ளீஸ் இப்போதைக்கு அத பத்தி பேசாதீங்கன்னு சொல்ல, நீ முதல்ல வா, என் வீட்டுக்கு தான் வரப்போற, என் கூட தான் இருக்க போற, இனிமேல் என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல, அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. அதே முடியாது, அத கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் என் வீட்டுல தான் இருக்கணும், என் குழந்தை வேற உன் வயித்துல இருக்கு, அப்பப்ப நான் பாத்துக்கணும்ல, அதனால நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்றான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல வர க்ளோஸா வரான கிஸ் பண்ண டக்குனு பிடிச்சி தள்ளி விட்டா. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்ல, ஹலோ என்கிட்ட லைசன்ஸ் இருக்குப்பா, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தெரியும்ல அப்படின்னு சொல்லி சிரிக்க ஹீரோயினும் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோயினை பாத்துக்கங்க, 2 மெய்ட் இருக்காங்க. அப்புறம் அங்க ஹீரோயினுக்கான ரிங் எல்லாம் கொண்டு வரான். வெட்டிங் ரிங் கண்டிப்பா போடணும்ல, உனக்கு எந்த ரிங் வேணும் நீயே சூஸ் பண்ணணும்னு சொல்ல, அங்க இருக்கலே சிம்பிளான ஒரு ரிங் எடுக்கிறா. எனக்கு என்னமோ இந்த ரிங்கை விட இந்த ரிங் தான் பிடிச்சிருக்குன்னு ஒரு டைமண்ட் ரிங் எடுக்கிறான். அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் இல்ல, மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, அவளுக்கு இந்த ரிங் தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காஸ்ட்லியான ஒரு ரிங் எடுக்க, நான் ஹஸ்பண்ட் என்ன இதுக்கப்புறம் நீங்க ஹஸ்பண்ட் தான் கூப்பிடணும், இந்த மாதிரி பிரசிடென்ட் ஜின்னு எல்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்ல, அது எப்படி நான் கூப்பிட முடியும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, சரி நான் வீட்டுக்கு போய் என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்ல, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இதுக்கப்புறம் நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், என்கிட்ட கேஷுவலா முதல்ல இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே, எப்படி கேஷுவலா இருக்கிறதுன்னு சொல்ல, இப்படின்னு சொல்லிட்டு கணத்துல போய் ஒரு கிஸ் பண்ணிட்டான். அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ஹீரோனுக்கு. அங்க இருக்க மெய்டு எல்லாம் கூட அந்த பக்கம் போயிட்டாங்க. எல்லாரும் இருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதனால என்ன இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல, அப்புறம் குழந்தைக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. குழந்தைக்காக மட்டும் இல்ல உனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் குளிச்சிட்டாங்க வந்து பாக்குறா. ஹீரோயின் கண்ணு ட்ரெஸ் அங்க இருக்கு, அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் அவனே அழுக்காகிற ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு இருக்கான். துவைக்கும் போது ஹீரோயின் கூட ஒன்னா இருந்தது அப்படியே ஞாபகம் வருது சாருக்கு. அதை பத்தி திங்க் பண்ணிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே இருக்கு. என்னோட இன்னர் எல்லாம் நீங்க எதுக்கு வாஷ் பண்றீங்க, வைங்க வைங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உன் ட்ரெஸ் நான் வாஷ் பண்ணல என்ன தப்பு அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கு எனக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்ல, நான் ஓ ஹஸ்பண்ட், முதல்ல என்ன ஹஸ்பண்ட் கூப்பிட பழகு, சும்மா எப்பயும் போல ஆபீஸ்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படி கியூட்டா போய் கிஸ் பண்றான். போதும் போதும் இதுக்கப்புறம் வேணாம், ஆல்ரெடி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ல, இது ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்ல, கிஸ் தானமா பண்ணேன் வேற எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு மறுபடியும் துவைக்க போயிட்டான். ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஆபீஸ் போனாலும் எப்படியும் தெரியாத மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஆபீஸ்ல நான் உங்க செக்ரட்டரி, அப்படியே இருங்க, வயிற்றுங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதே ட்ரை பண்றா. அங்க எல்லாரும் வராங்க. ஹீரோ கேஷுவலா எல்லார்கிட்டயும் சிரிச்சிட்டு இருக்கான். எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. எல்லாரும் என் கூட வரீங்களா இல்ல நான் மட்டும் போவா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க ஹீரோ அங்க நிக்கிறா. நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கூப்பிட, சார் நான் வரல சார், நீங்க போங்க சார், நான் எல்லாரும் கூடயும் வந்துடுறேன்னு சொல்றா. இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது நிறைய இருக்கு, சோ வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். எல்லாரும் பேசுறாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல, 2 பேரும் ஒன்னா போறாங்கன்னு. அப்புறம் ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு என்ன ஹஸ்பண்ட் கூப்பிடுன்னு சொல்ல, அதெல்லாம் கூப்பிட முடியாது, நான் ரிங்கு போட்டேன், நீ என்ன அப்படி கூப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, டக்குனு கையில இருந்து ரிங் எடுத்து அப்படியே போட்டு விட்டான். ஏய் இந்த ரிங் நேத்தே நான் வேணான்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இல்ல, இந்த ரிங் உன் கையில தான் இருக்கணும், பேசாம இரு அப்படின்னு சொல்லி போட்டு விட ரொம்ப ஹாப்பி ஆச்சு ஹீரோனுக்கு. சரி கம்பெனில வந்து நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, இவ்வளவு க்ளோஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செல்லமா அடிக்கிறா. அதுக்கப்புறம் லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. முதல்ல போங்க சார், ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் வரா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட காஃபி கொண்டு வான்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் கிட்ட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், ஏதாவது ஃபைல் அது இதுன்னு கேட்டுட்டே இருக்க. ஹீரோயின் வந்துட்டு போறா. இதுக்கு மேல என்னால முடியல, எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்ல, ஹீரோ சொல்றான், நீ என்னோட செக்ரட்டரி, சோ நீ எனக்கு இது மாதிரி பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க கொஞ்சம் ஓவரா பண்றீங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல, பேசாம ஒண்ணு பண்ணு, நீ வேணா வேலையை விட்டுரு, என் பக்கத்துலயே இப்படி உட்காந்துக்கோ, அதான் நல்லது அப்படின்னு சொல்ல, என்னது இங்கேயா, ஆமா நீ இங்கேயே உட்காந்துட்டேன்னா ஈஸியா இருக்குல்ல, நான் உன்னை அடிக்கடி கூப்பிட மாட்டேன்லன்னு சொல்ல, எதுவுமே பேசாம ஹீரோயின் போறா. ஹலோ மேடம் செக்ரட்டரி, வேலை இருக்கு வாங்கன்னு சொல்ல, என்னது உனக்கு தாய் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், வேணா ஃபுட்டு சாப்பிட போலாமா, ஜங்க் ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரே ஒரு டைம் நான் ப்ளீஸ் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க ஹீரோ முடியாதுங்கிறான். அதனால கொஞ்சம் ஹீரோயின் போயிட்டா. அதுக்கப்புறம் கெஞ்சின்னு எனக்கு தாய் ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு 2 பேரும் வந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஹீரோட அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு, என்ன நடக்குதுங்க, என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அம்மா கத்துறாங்க. ஐயோ மேடம் அது வந்துன்னு சொல்லி சமாளிக்கலான்னு ஹீரோயின் ட்ரை பண்ண, கடைசியில எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டா நம்ம ஹீரோவே. நடந்த எல்லா கதையும் சொல்லியாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ செக்ரட்டரியவே கல்யாணம் பண்ணிட்ட, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்க ஜிம் ஃபேமிலிக்கு நீ மருமகளா வந்தது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு, சரியா உனக்கு என்ன வேணுமோ சொல்லுமா, எனக்கு தெரியலையே நீ இருப்பானு கிஃப்ட் அதுவும் கொண்டு வந்திருப்பேன், இந்த இப்போதைக்கு இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஏதோ புத்திஸ்டோட அந்த மணி மாதிரி இருக்கும் அது கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேணாமா, அது அவ பிரெக்னெண்டா இருக்கா, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அட பாவி இதை பத்தி சொல்லவே இல்லையாடா நீ அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்கிறாரு. சாரிப்பா நான் மறந்துட்டேன்னு சொல்ல, நீங்க இருங்க நான் பாத்துக்கலாம், சரிம்மா பிரெக்னன்சி டைம்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன், இவன் உனக்கு ஏதாவது பண்றானா டிஸ்டர்ப் பண்றானா சொல்லுமான்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல இவர் என்ன பத்திரமா தான் பாத்துக்கிறாருன்னு ஹீரோயின் சொல்றா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்பா அம்மாக்கு, எப்படியும் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்னோட குழந்தை
குழந்தைக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அம்மா நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க ஹீரோயினுக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட எனக்கு தெரியல, பாரு உனக்கு ஒரு கிஃப்ட்டுமே நான் வாங்கி தரல, இதுல எது பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கோன்னு சொல்ல வேணாங்கிற மாதிரி ஹீரோவை பாக்குறா. உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ, இல்லைன்னா அம்மா இன்னும் வாங்கி தந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்க இருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்காக செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் அவங்களும் அவங்க பொண்ணு அங்க வந்திருக்காங்க. அங்க பாரு, அவளை பார்த்தா ஜியா மாதிரி இல்ல? ஆமா அவதான். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியலையே, பக்கத்துல இருக்கிறது மிஸ்டர் ஜின். ஜின் கூட அவளுக்கு என்ன வேலை ஒண்ணும் புரியல, இங்க வேற ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. நீ கவலைப்படாத, என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், அவளை அவ்வளவு ஈஸியா சந்தோஷமா இருக்க விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. பிரசிடென்ட் ஜென்னோட கசின் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, என்ன இதுக்கு பார்க்க வராங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. தெரியல, வந்து பாருங்கன்னு சொல்லி நானே சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க வரா. அங்க பார்த்தா அந்த கசின் புள்ள பார்க்கும்போதே முறைச்சுக்கிட்டே இருக்கா. சின்ன வயசுல நடந்த ஒரு குட்டி பிளாஷ்பேக் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணப்ப இவ்வளவு அங்க இருந்திருப்பா. நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இவ பேசியிருப்பா. இப்பவே எதுக்கு இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, நான் நினைச்சு கூட பாக்கல நீ இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல வந்திருப்பேன்னு. சோ வாழ வந்த இடத்துல எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க, யாராருக்கு எப்ப மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், சொல்லு எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுற, நான் யாரு தெரியுமா, என்கிட்ட நீ இப்படிலாம் பேச முடியாது, இப்படி எல்லாம் பேசுறவளை வச்சுக்கிட்டா அவ்வளவுதான், முதல்ல எனக்கு மரியாதை கொடுக்காத, நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது போடி அப்படின்னு சொல்ல டக்குனு ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி வாமிட் பண்றா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்ல, எதுக்கு இங்க வந்திருக்க, பிரெக்னெண்டா வேற இருக்கியா, யாரு அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா பேசுறா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு, இது என்னோட ஃபேமிலி, எனக்கு தெரியும் நீ ஏமாதி தான் வந்திருக்கேன்னு, ஒழுங்கா வெளியே போடின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க கரெக்டா ஹீரோ வரான். என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப் மேல கை வைப்பேன்னு சொல்லிட்டு அங்க வந்து நிக்க, என்ன விளையாடுறீங்களா, இங்க பாருங்க பிரதர், இவங்களை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அவ ஏதோ பேசலான்னு வரா. இவன் நல்லவளே கிடையாது, இவன் அம்மா இவளை எப்படி பெத்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா, தனியாவே இருக்க ஒரு சிங்கிள் மாம், அவங்களோட பொண்ணு எப்படி இருப்பா, அவளும் சரியான ஃப்ராடா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி ஓவரா பேச, இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை பத்தி பேச உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல கத்துக்கிட்டே அந்த பொண்ணு அங்க இருந்து போயிட்டா. நீ ஓகேவான ஹீரோ கேட்க, நான் ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா அம்மா பாட்டின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி என்ன விரட்டுறதுக்காகவே அவர் வந்திருக்காரு, அவளுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி பாட்டி கையை பிடிச்சி ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் பாட்டி, கண்டிப்பா அவன் யாரையும் ஹார்ஸா பேச மாட்டா, நீ என்ன பண்ணன்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணேன், நான் எது உண்மைதான் சொன்னேன், அவளை பத்தின உண்மையை தான் சொன்னேன்னு சொல்ல அதுக்கப்புறம் பாட்டிக்கு புரிஞ்சிச்சு வேணும்னு ஏதோ ட்ரிக் யூஸ் பண்றான்னு. இங்க பாரு, உன்ன மாதிரிக்கு பொண்ணுங்க என்னோட ஃபேமிலிக்குள்ள அலோட் கிடையாது, வெளியே போகணும்னு சொல்லி அப்பா அம்மா பாட்டின்னு எல்லாரும் திட்டுறாங்க, போறப்ப சும்மா போக கூடாது, என் பொண்டாட்டிட்ட மன்னிப்பு கேட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். வேணாங்கிற மாதிரி ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. மன்னிப்பு கேட்டுப்போ, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் பாட்டி வராங்க. இங்க பாருமா, நீ பயப்படாத, நம்மளாம் ஒரே ஃபேமிலி, எப்பயுமே நம்ம ஒன்னாதான் இருப்போம், உனக்கு ஒரு பிரச்சனைன்னு நாங்க வரமாட்டோமா, சரியா, இதுக்கப்புறம் நீ யாராவது உன்னை புள்ளி பண்ணாங்கன்னா நீ தைரியமா பேசுமா, நாங்க இருக்க உன்னை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாரி, நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறா. நீ எதுவும் தப்பு பண்ணல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, மத்தவங்களும் உன்னை பத்தி 1000 சொல்லட்டும், ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசையா இருக்கு, சீக்கிரமா கல்யாணத்தை வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், நீ தான் ஓகே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு அப்படியே தலை குடிஞ்சிட்டா. சரி விடு, என்ன நடந்தாலும் சரி, என் ஃபேமிலிக்கு நீ தான் என் ஒய்ஃப்னு தெரிஞ்சிருச்சு, மத்தவங்களுக்கு எப்ப தெரியுமோ தெரியட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி பாத்துட்டே இருக்க. அப்படியே ஹீரோயின் சிரிக்கிறா. இப்ப நீ சிரிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் எதுக்கு சிரிக்கிறேன், அதெல்லாம் சிரிக்கல, இல்ல நீ சிரிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி பக்கத்துல போறான். இல்ல அதெல்லாம் சிரிக்கலன்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வேணும்னு ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணுன்னு சொல்ல அதுக்கப்புறம் அவன் வந்து கிஸ் பண்ண, ஹீரோவும் கிஸ் பண்ணா. இப்படி ரெண்டு பேரும் ஜாலியா இருக்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண. அவன் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இத்தனை நாள் என்ன பாத்துக்கிட்டது தேங்க்ஸ் டி, ஆனா என்ன பண்றது, ஒரு அன்பார்ச்சுனேட்லி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாகிற மாதிரி ஆயிடுச்சு, சோ அதனால நீ தப்பா எதுவும் நினைச்சுக்காத, உன்கிட்ட சொல்லலன்னு அப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட அந்த ஸ்டெப் சிஸ்டர் அவங்க அம்மா வராங்க. வேணும்னே ஹீரோயின் கிட்ட இன்சல்ட் பண்ற மாதிரி பேச வர ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்க பாருங்க, உங்க பேச்சு கேட்கல, நான் ரெடியா இல்ல, இந்த மாதிரி அசிங்கமா என்கிட்ட பேசுறத நிறுத்திட்டு உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்கன்னு சொல்ல, இரு அவ்வளவு ஈஸியா விட்டுருவோமா, உங்க அம்மா எப்படி உங்க அப்பாவை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப நீ பெரிய பணக்காரனா செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ற, அம்மா மாதிரி தான் பொண்ணு இருப்பான்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறாங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றா. சோ அதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் ஓவரா பேசுறா. ஹீரோன் அடிக்கலான்னு வரா. என்ன அவ்வளவு ஈஸியா சீப்பா எட போடாத, நான் யார் தெரியுமா,
தெரியுமா, இப்ப ஜின் ஃபேமிலில இருக்கேன், நீ என்ன இந்த மாதிரி அசிங்கமா ஏதாவது பேசுனன்னு தெரிஞ்சது கண்டிப்பா உனக்கு தான் பிரச்சனை. சோ இத என் ஹஸ்பண்ட் அனுப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல அவங்க 2 பேரும் அமைதியா பாக்குறாங்க. பாக்குறோம் நீ எப்படி அந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போறேன்னு பாக்குறோங்கிற மாதிரி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் என் ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல அவங்க 2 பேரும் பயந்து போய் வாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக அவளுக்காக பயந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டும் போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் அங்க இருக்காங்க. சோ நம்ம ஹீரோக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா ஹீரோயின். அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. ஏன் சீக்கிரம் வந்திருக்கேன்னு ஹீரோயின் கேக்குறா. எனக்கு ஒர்க்க முடிஞ்சது. சரி இதெல்லாம் என்ன, இதெல்லாம் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்ல. எனக்கா, உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் தான். ஏன் ஏன்னா எல்லாரும் என்கிட்ட நல்லா நடந்துக்கிறீங்க, அதான் உங்க ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கணும்னு தொலைச்சு வாங்கிட்டேன்னு சொல்ல ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு கண்ணாடி இருக்கு. இது யாருக்குன்னு சொல்ல அது அப்பாக்கு இது அம்மாக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஒண்ணுன்னு சொல்றா. எல்லாருக்கும் வாங்கின எனக்கு எங்கன்னு சொல்லி கேட்க இதோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ப்ரௌச் எடுத்து காட்டுறா. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. வா ரொம்ப கியூட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்ன விட இது ரொம்ப கியூட்டாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போய் கிஸ் பண்றான். அப்புறம் அப்படியே வெக்கப்பட்டுட்டு இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. உனக்கு ஒரு கிஃப்ட் இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். எனக்கா எதுக்குன்னு கேட்க இது ஒரு அப்பாலஜி கிஃப்ட், இந்தா உனக்காக தான். ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினேன், உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. வெட்டிங் ட்ரெஸ்க்கு இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல அப்படியே அவன் கல்யாணத்தை பத்தி தான் பேச வரான்னு தெரியுது. இந்த வீக்கெண்ட் எங்க அம்மாவை போய் பார்க்கலாமா, கல்யாணத்துக்கு அம்மா வந்தா நல்லா இருக்கும் ப்ளீஸ் எனக்காகன்னு சொல்ல. கண்டிப்பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அதுக்குள்ள மெய்டு வராங்க. சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க பேரு ஜாங் பெய்சிங் அப்படின்னு சொல்ல என்னதுங்கிற மாதிரி ஹீரோயின் ஷாக்கா இருக்கா. அது ஹீரோயினோட அப்பா தான், அவங்க அம்மா விட்டுட்டு போனாங்களா, என்னாச்சுன்னு ஒன்றும் புரியாம அப்படியே ஹீரோ பார்க்க நீ கவலைப்படாதா, இது எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். சோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் இருக்க. அங்க அவர் வராரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல உங்களோட பொண்ணை பத்தி தான் பேசணும்னு சொல்ல எந்த பொண்ணை பத்தி கேட்கறான்னு ஒன்றும் புரியலன்னு யோசிச்சுட்டே இருக்க. என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணாலா சார்னு சொல்ல உங்களோட பொண்டாட்டியும் பொண்ணையும் பத்திரமா பாத்துக்கோங்க, தேவையில்லாம என்னோட வலிக்கு வராங்க, அது மட்டும் இல்லாம ஜின் ஃபேமிலியோட மருமகளை பத்தி தப்பா பேசுறாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வந்தது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து வேகமா அவரு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து இங்க கத்துன்னு கத்தா அப்பதான் தெரிஞ்சது அவரோட அந்த பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்க 2 பேரும் தப்பா பேசினாங்கன்னு. வந்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உங்களால எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா, ஜின் ஃபேமிலில தேவையில்லாம நீங்க வேலை பாக்குறீங்க, என் ஃபேமிலியே பேங்க் கரப்ட் ஆக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு, கம்பெனி இழுத்து முடிட்டு நான் இங்கதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போக நீ கவலைப்படாத, அவளை அவ்வளவு ஈஸியா நான் சந்தோஷமா இருக்க விட்டுருவேன், ஏதாவது ஒண்ணு பண்ணுவேங்கிற மாதிரி ஸ்டெப் மதர் பாட்டுக்கு கத்துன்னு கத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் அம்மாவை பாக்குறதுக்காக வராங்க. அம்மா என்ன சொன்னாலும் கோவப்படாம இருக்கணுங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் ஹீரோயின் உள்ள வரா. அம்மா கண்டுக்கவே இல்லை ஹீரோயினை பார்த்துட்டு. எதுக்கு இங்க வந்த, உன்னை யார் வர சொன்னா, கிளம்பிங்கன்னு சொல்ல எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிடுறேன். அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவளை விட்டுட்டு நீ போதான் போற கரெக்டா, என் பொண்ணு என்கிட்டயே இருக்கட்டும், அந்த குழந்தையும் நான் பாத்துக்கிறேன் அவளையும் நான் பாத்துக்கிறேன், இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு ஹீரோயின் உள்ள கூப்பிட்டு வராங்க. அம்மா ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்ல இங்க பாரு பணக்காரங்களா நம்பாத, கண்டிப்பா அவங்க கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்க, ஏற்கனவே நான் பட்ட கஷ்டம் நீயும் படக்கூடாதுங்கிறக்காக உனக்காக இதெல்லாம் பேசுறேன், ஆனா அதான் உனக்கு புரிய மாட்டேங்குது, நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டா இருக்கேன்னு சொல்றியே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், என்ன பார்க்க கூட ஆள் இல்ல, அதே மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக அப்புறம் ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆச்சு ஹீரோயினுக்கு. வா என்னோட ஃபேவரட்டான டிஷ்னு சொல்லி சாப்பிட்றா. இது ரொம்ப நல்லா இருக்கு, இது எனக்கு பிடிச்ச இடத்துல வாங்கின மாதிரி இருக்குன்னு சொல்ல உனக்கு பிடிச்ச இடத்துல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்ல அதை எல்லாத்தையும் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு அப்பா, இப்பதான் வயிறு எனக்கு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நீ ஃபுல் ஆயிட்ட, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க, என்ன பண்றது ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு, சோ அந்த ஒர்க் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போறா. ஹலோ நான் வீட்டுக்கு போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன் சரியா, நான் ஒரு பிசினஸ் மேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எடுக்காம விட மாட்டேன், சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்றதுக்காக போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிட்டா. 2 பேரும் கார்லயே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட அப்பாவும் அவங்க ஸ்டெப் மதர் அந்த பொண்ணு எல்லாம் சேர்ந்து ஹீரோயினோட அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போய் எப்படியாவது பேசி அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக போறாங்க. அதாவது அவரு விட்டா நம்மள பேங்க் கரப்ட் ஆக்கிடுவாரு, இவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கிட்டதா சரியா வருங்கிறதுக்காக அம்மா கைஸ் வைக்கிறதுக்காக வராங்க. இவங்க எல்லாம் பேசுறத பார்த்து அப்படியே அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோயின் இதை பார்த்துட்டு செமையா கத்த ஆரம்பிச்சிடா. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க, அந்த மால்ல என்னை பத்தி அசிங்கப்படுத்துறப்ப நல்லா இருந்ததா, என் ஹஸ்பண்ட் உங்களை பிளாக்மெயில் பண்ணனால இப்ப இந்த மாதிரி பண்றீங்க, கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்கு பிரச்சனை வரதான் போகுது, அதே ஹஸ்பண்ட்னாலன்னு சொல்ல இங்க பாரு நான் சொல்றதை கேளு, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னென்ட் ஆயிட்ட, அதை பத்தி என்ன ஒரு கவலை இல்ல, பட் இருந்தாலும் நீ இவர் அப்பாவாவும் என்ன அம்மாவை ஏத்துக்கிட்டு என் வீட்டுக்கே வந்துரு, உன்னை பொண்ணை போட்டு நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ கரெக்டா வரா. ஹீரோவை பார்த்துன்னு அங்க இருக்கிற மத்த எல்லாருக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இவங்களா இங்க வந்தாங்கிற மாதிரி இருக்கு, ஐயோ மாட்டணுங்கிற மாதிரி பார்க்க ஹீரோயினோட பக்கத்துல வந்துட்டான். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க உன்னை பார்க்கதான் வந்தேன் அப்படின்னு திரும்பி பார்க்க அங்க பார்த்தா அப்படியே
டென்ஷனா இருக்குது அவங்களுக்கெல்லாம். அது வந்து யார் இது அப்படின்னு சொல்ல, மிஸ்டர் சிங் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா, என் பொண்ணு சார் இவ, 2 பேரும் உங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் உங்க கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல, நீங்க யாரு, நீங்க என் ஃபேமிலியே கிடையாது, அது மட்டும் இல்லாம உங்க பர்மிஷனோட நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்ல, அங்கிருந்து வேகமா அந்த செட் சிஸ்டர் வரா, ஹீரோ செட்யூஸ் பண்றதுக்காக பேசலாம்னு ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோ கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஸோ ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வர்றது இவங்களை பத்தி பேசுறதுன்னு எதுவும் வச்சுக்காதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க, அப்படி இல்ல இன்னைக்கே உங்களோட ஃபேமிலியை பேங்க் கரப்ட் ஆக்க போறேன், அது மட்டும் இல்லாம நீங்க என் ஒய்ஃபை பத்தி ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன், அதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு, நீங்க தான் பண்ணீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்கு பிரச்சனை, 3 பேர் ஜெயில தான் இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல செம டென்ஷன் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. அப்புறம் உங்க ஃபேமிலில இருக்க மத்த எல்லாம் சொத்தையும் வித்துட்டீங்கல்ல, அந்த சொத்தை எல்லாம் வாங்குனது நாங்க தான். சோ இப்போ உங்ககிட்ட ஒரு வீடு கூட இல்ல. சோ அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல, டக்குன்னு கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்பா. இங்க பாத்தியா, இவன்லாம் ஒரு மருமகனா, நீ வந்து பேசு, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லுன்னு சொல்ல, அம்மா வந்து பேசலான்னு வராங்க ஹீரோயின் கிட்ட, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, விட்டுரு இது இதோடன்னு சொல்ல, அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா, உன் ஹஸ்பண்ட் வந்தனே உடனே அவங்க கூட போயிட்டியா, அவங்கள நம்பி நீ போகாத, என்ன தனியா விட்டுட்டு போன அவர்லாம் என் அப்பாவே இல்ல, எனக்கு என் புருஷனே போதுன்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சு கூட்டிட்டு அந்த பக்கம் வந்துட்டா. அம்மா உடனே மாறிட்டாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்கு ஒரு அப்பா கிடைக்கும், ஸோ ஹாப்பியான லைஃப்ல அவ இருப்பான்னு நினைச்சுதான் ஓகே சொல்லியிருப்பாங்க அப்பா கிட்ட இருக்க. பட் நம்ம ஹீரோயின் வந்து என் குழந்தைய தனியா என்னால பாத்துக்க முடியும், எனக்கு அப்பா வேணாம், எனக்காக தான் அம்மா அவர் சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், பட் அதனால தான் அவங்க கிட்ட கோமா பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. சரி விடு, இதுக்கப்புறம் எப்படியோ நம்ம 2 பேரும் ஒன்னா தான் ஆக போறோம், அம்மா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்க, நீ அதை பத்தி எதுவும் யோசிக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் எனக்காக நீங்க பார்த்து பார்த்து பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல, நீ என்னோட ஒய்ஃப், உனக்காக இது செய்ய மாட்டேனா, கண்ணத்துல வேணா ஒரு கிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, டக்குனு கண்ணத்துல ஒரு ஆறா. அதுக்கப்புறம் வெட்டிங் போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு. அங்க ரொம்ப கியூட்டா 2 பேரும் போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வந்துட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, பார்த்து போய் இது வந்தாலும் கூப்பிடுன்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே இருக்காங்க. ஒண்ணுமே புரியல என்னன்னு பார்த்தா, அங்க யாரோ ஒருத்தி மாஸ்க் போட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் உன்னை பத்தி இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், என் ஹஸ்பண்ட் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், அந்த ஜியா தான் என் ஹஸ்பண்ட் எங்கிட்ட இருந்து பிரிச்சு டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு அவ இப்ப என் ஹஸ்பண்ட் கூட சுத்திக்கிட்டு இருக்கா, அவ பிரெக்னெண்டா இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போறாளாம், எல்லாத்துக்குமே என் ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா தப்பா பேசுறாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, ஏன் என்னை பத்தி இப்படி எல்லாரும் பேசுறாங்கன்னு. சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை விட்டுட்டு தனியா இருக்கா, அவளுக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் இன்சல்ட் பண்ணிருப்பாங்க. அது அப்படியே அவ கண்ணு முன்னாடி இப்ப வருது. அப்படியே மயங்கி கீழே விழுக போக திடீர்னு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஹீரோவை பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை படுக்க வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துருக்கான். பேபி சேஃபா இருக்கு, நீ சேஃபா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல ஆன்லைன்ல ஏதோ வந்துட்டே இருந்தது, அதை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ, என்னோட லைஃப்ல நீ மட்டும்தான் பொண்ணு, உன்னை தவிர வேற யாரும் என்கிட்ட வந்தது கூட கிடையாது, அடுத்தவங்க சொல்றத பத்தி நீ எப்பயுமே ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் ஃபேக்கான நியூஸ், நான் அதை பத்தி பேசிட்டேன். ஸோ இப்ப அந்த நியூஸ் பத்தி நீ எதுவுமே கவலைப்பட வேணாம், யார் அதை கிரியேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், நீ இப்ப தனியா இல்ல, உன் கூட நான் இருக்கேன், நம்ம குழந்தை இருக்கு, அதனால பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல, நான் ரொம்ப அன்லக்கி, எப்பயுமே எனக்கு ஏதாவது ஆசைப்பட்டது கிடைக்காது, ஸோ அதே மாதிரி இதுவும் போயிடுமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லி அழுகிறா. நீ எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிற, அதெல்லாம் எதுவும் இல்லை, என்ன இழக்கவே முடியாது, கண்டிப்பா உன் கூட நான் சந்தோஷமா இருக்க போறோம், நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்க போறோம், இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பர்சனா நீ தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா, அந்த ஸ்டெப் மதர், அவங்க பொண்ணு 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாத்தியா, இந்த நியூஸ் இப்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, அவளை ஜின் ஃபேமிலில இருந்து வெளியே அனுப்ப போறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா போலீஸ் உள்ள வருது. இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் கிரியேட் பண்ணி ஜின் ஃபேமிலியோட மருமக மேல தப்பான இது நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, சோ அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி புள்ளைய எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ என் புள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டா ஆன்லைன்லயே நியூஸ் வருது, நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் எதுவும் தப்பா சொல்லல, எல்லாமே ஃபேக்கான நியூஸ், ஆக்சுவலி ஜியா மேல தப்பா போய் சொன்னது அவதான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் சொல்றா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, லைஃப்ல எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல, இது சின்ன பிரச்சனை, நீ எதுக்கு இது பெருசா நினைச்சுக்கிற, நம்ம கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு, நீ அதை பத்தி யோசின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கான வெட்டிங் தான். ஸோ ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி ஹீரோயின் உட்கார்ந்துருக்கா. ஹீரோ வர எல்லாருமே அப்படியே ஹீரோட காரை பார்த்து ஷாக்கா இருக்கு. அங்க பாருன்னு சொல்லி எல்லாரும் ஹீரோ பார்த்துட்டே இருக்க, கையில ஃபிளவரோட ஹீரோ வரான். அவர் வந்தாச்சு வா, இன்னைக்கு செம்ம கியூட்டா இருக்காரு தெரியுமா, இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறாருன்னு சொல்ல, ஹீரோ ஃபோன் பண்றான். ரெடியா இருக்கியா, நான் வந்துட்டேன்னு சொல்ல, நான் ரொம்ப நேரம் ஆச்சு ரெடி ஆகி அப்படின்னு சொல்லி அவளும் வெயிட் பண்றா. சரி வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டோட உள்ள போறான். அங்க பாக்குறக்கே ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. ஹீரோயினை பாக்குறதுக்காக ஸ்டெப்ஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கான். அவன் ஃப்ரெண்டு வேற போற வழியில, டே விட்டா ஓடி போயிடுவ போல இருக்கு, மெதுவாவே போடா அப்படின்னு சொல்ல, இங்க எல்லாரும் வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட்னு சொல்லி அப்படியே ஓட்டி
ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்துட்டான். அடுத்து பொண்ணு வர போறா. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கியூட்டா அழகா ரெடி ஆகி அப்படியே வரா. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கா. கையில ஃபிளவர்ஸோட ஹீரோயின் அப்படியே கியூட்டா நடந்து வரா. ஃபைனலி வெட்டிங் அங்க முடிஞ்சது. அழகா ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கியூட்டா கிஸ் பண்ணி அவங்களோட வெட்டிங் அங்க ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் ஹீரோயினோட அம்மாவை தான் அங்க காணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிய திரும்பி பார்க்க அங்க அம்மா தனியா நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அம்மா அங்க நிக்கிறாங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்ல, நானே போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க போறான். ஹீரோயின் முன்னாடி போறா. நான் சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வெட்டிங் ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்கன்னு, நீ அழகா இருக்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுறாங்க. இங்க பாருங்கம்மா, அன்னைக்கு நடந்த பிரச்சனையில நான் உங்களை விட்டுட்டு போனதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? அந்த ஆளு நல்லவன் இல்லம்மா. நீங்க எனக்கு ஒரு அப்பா வேணும்னு நீங்க அவனை நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு நல்ல ஹஸ்பண்டா இருக்க மாட்டாமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் அதனாலதான் அதை விட்டு வந்தேன்னு சொல்ல, உனக்கு ஒரு அப்பா கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன். எத்தனை நாள் அப்பா இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணிருக்க. நான் ஃபீல் பண்ணதான். ஆனா அவங்கள நல்லவங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, இங்க பாரு, இப்போ உங்ககிட்ட எல்லாரும் பாசமா தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க அம்மா. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இதை பத்தி பேச விரும்பலன்னு சொல்லிட்டு போக, அம்மா ஒரு டம்ளர் எடுத்து அப்படியே தூக்கி போறாங்க. நீ உன்னோட சந்தோஷத்தை பத்தி மட்டும் தான் யோசிப்ப, என்னை பத்தி திங்க் பண்ண மாட்டீல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே திரும்பி பாக்குறா. கண்ணெல்லாம் தனியா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஈஸியா சொல்றீங்க. நீங்க அவனை மன்னிச்சிடுறேன், உங்க அப்பா கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்றீங்களே, அதுக்கு முன்னாடி என்னோட சாய்ஸ் என்னன்னு யோசிச்சீங்களா? இது என்னோட சாய்ஸ். என்னோட லைஃப்ல நான் ஹாப்பியா இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. அதுக்கப்புறம் வெட்டிங் நைட் ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அம்மா திட்டிட்டு போனனால ஹீரோ அங்க வரான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அவ எதுவுமே பேசல. உங்க அம்மா பத்தி தானே திங்க் பண்ற? ஆமா, என்னோட வெட்டிங் அவ எனக்கு பிளஸ் பண்ண வரல, நான் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சா வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிற? உன்னோட லைஃப்ல சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துக்கிட்ட உன் அம்மா உனக்காக நிறைய பண்ணிருக்காங்க. அதை பத்தி திங்க் பண்ணுன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவங்க ஏதாவது பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு, நான் உங்க கூட தான் இருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றா. அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ற? இப்ப நீ மிஸ்ஸஸ் ஜின், உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, இருந்தாலும் ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தூங்கிட்டு இருக்க, தூங்கும் அழகை மேடம் ரசிச்சிட்டு இருக்காங்க. நோஸ்ல கை வச்சுட்டு அப்படியே லிப்ஸ் கிட்ட வர, லிப்ஸை பார்த்தோன்னே மேடம்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு ஹீரோ அப்படியே கையை பிடிச்சி, என்ன பண்ற நீ? குட் மார்னிங்னு சொல்ல, குட் மார்னிங்னு சொல்லி சிரிக்கா. கிஸ் பண்ணலான்னு வர, நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா போறா. அங்க கீழே பார்த்தா ஏதோ ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஹீரோனுக்கு. பயந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண, என்னாச்சு, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஏன்டா உனக்கு தெரியாதடா பிரெக்னெண்டா இருக்கான்னு, எதுக்கு இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஹீரோ வேகமா போய் பாக்குறான். என்னாச்சுன்னு பார்க்க, எதுவும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க பாரு, இதுக்கப்புறம் இவகிட்ட தள்ளி இருன்னு சொல்ல, இல்ல இவர் மேல எந்த தப்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இவன் மேலதான் எல்லா தப்புன்னு சொல்லி திட்ட, இல்ல நான் மெடிசன் வாங்கிட்டு வரேன். ஹீரோ போக ஃபேமிலியே அப்படியே போயிடுச்சு. ஹீரோயின் மட்டும் தனியா உட்காந்துருக்கா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் அங்க வரான். நீ இவன் எதுக்குடா வந்தாங்கிற மாதிரி பார்க்க, நீ ஜின்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையாவான்னு சொல்ல, ஆமா எனக்கு குழந்தை இருக்கு. நீ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணானா? சொல்லு, நான் சொல்றது கேளுன்னு சொல்ல, ப்ளீஸ் இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிருங்க, என்கிட்ட நீங்க பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் சொல்றதை கேளு, குழந்தைக்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா விட்டுட்டு வா, நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன், ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு இருக்கான். போடா போடான்னு பிடிச்சி ஹீரோயின் தள்ளி விட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டான். என்ன தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் மேல கை வைப்பேன்னு சொல்ல, ஏய் நீ என்ன பெரியவனா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. இவர் என்னோட ஹஸ்பண்ட், நான் ஆசைப்பட்டு இவர் கூட இருக்கேன், எங்க ரெண்டு பேருக்கு இடையில யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அந்த டாக்டருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, மறைச்சுக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேர் போறாங்க. ஹீரோ டக்குன்னு போன் பண்ணி இதோ பேசுறான். ஒருவேளை பாசிட்டிவ் ஆயிருப்பானோ, என் மேல கோவமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, வீட்டுக்கு போலவா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம கூட்டு போயிட்டான். ஹீரோயினை பார்த்துக்க ஆள் வேணுங்கிறனால ஹீரோட ஃபேமிலியில கொண்டு வந்து விட்டுட்டான். பத்திரமா உன்னை பாத்துப்பாங்க பாட்டி அம்மான்னு சொல்ல, எல்லாம் விழுந்து விழுந்து ஹீரோயினை கவனிக்கிறாங்க. ஹீரோ இல்லாதனால அவளுக்கு ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே நம்ம ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்கிறாங்க, இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோக்கு போன் பண்றா. அவர் கோமா இருக்காரா, போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னாச்சுன்னு புரியலன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கவலையாவே இருக்கு, தனியா லோன்லயா ஃபீல் பண்றா. அவளோட ஃப்ரெண்ட் வரா. இங்க பாரு, நான் ஒன்னு சொல்றேன், நாளைக்கு கண்டிப்பா ஹஸ்பண்ட் வந்துருவாரு, நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம். நான் அதெல்லாம் நினைக்கலையே. கண்டிப்பா நீ அப்படிதான் நினைக்கிறேன்னு தெரியும், உன் மேல ஒரு கோமாலாம் இல்ல, கோமா இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ இதை பத்தி யோசிக்காதன்னு சொல்ல. அப்புறம் ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ வருவான்னு அவனுக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்க. ஹீரோ வரான், எதுவுமே பேசாம பக்கத்துல வந்து உட்காரான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சாரி, நான் அன்னைக்கு தெரியாம அவன்கிட்ட பேசிட்டு, உங்களுக்கு ஜெலஸ் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா சரி பண்ணிக்கிறேன்னு சொல்ல, நான் பிஸியா இருந்தேன், அதனாலதான் நான் நேற்று நைட்டு வரல, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, உன் மேல எனக்கு கோவம் எல்லாம் வந்ததே இல்லை. சரி, என்ன கல்யாணம் பண்ணதை நினைச்சு நீ என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன் கிட்ட கேட்க, நான் எதுக்கு ஃபீல் பண்றேன், எனக்கு ஹாப்பியா இருக்கு, எனக்கு ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் எல்லாமே உங்களாலதான் கிடைச்சது. எப்பயுமே தனியா யாருமே இல்லாம இருந்த எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணப்பே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது, இப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. இது உங்களுக்காக பார்த்து பார்த்து நான்
வாங்கினது, என்னோட சேலரி எல்லாம் எடுத்து வச்சு காசுலயே வாங்கியிருக்கேன், பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, சேலரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? ஆமா ஆமா அதுல தான் வாங்கினேன், எப்பயுமே உங்க பக்கத்துலயே இருக்கணும், இந்த கிஃப்ட் பார்க்கும்போது ஞாபகம் வரணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கியூட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே டை எல்லாம் போட்டு விட்டு இருக்கா ஹீரோக்கு, அவ வாங்கின டை தான் கரெக்டா போறேன்னா வேற செக் பண்ணிக்கிறா. பரவாயில்ல, இப்ப வர வர நீ எல்லாத்துலயுமே பர்ஃபெக்டா தான் இருக்கான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படி கியூட்டா ரிங்கு கிட்ட கிஸ் பண்றா. வெட்டிங் ரிங் அது பாக்குறக்கே அவ்வளவு அழகா இருக்கு. சரி நம்ம இங்க ஏதாவது சாப்பிட போலாமான்னு சொல்லி என் பிளான் பண்ணிட்டு அங்க வராங்க. அங்க பார்த்தா சேம் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த டாக்டர் வந்து நிக்கிறான். ஹீரோயினை பார்த்துட்டு பேசலான்னு பக்கத்துல வர, இங்க பாரு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு ஹீரோயின் ட்ரை பண்ண, என்ன வர சொன்னதே ஹஸ்பண்ட் தானே சொல்ல, அதுக்கப்புறம் மீட் பண்றாங்க. என்ன பேசுறதுன்னு ஒன்னும் புரியல. இங்க பாரு நீ காலேஜ்ல இருந்த மாதிரியே தான் இருக்க, இன்னும் அதே மாதிரி, உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அந்த டாக்டர் சொல்றான், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் ஒய்ஃப் எம்எல்ஏ எவ்வளவு பாசமா இருக்கானே, எனக்காக அவளே இந்த டை வாங்கி கொடுத்தா, ரொம்ப அழகா இருக்குல்ல, கியூட்டா இருக்குல்லன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசுறாங்க. இது உனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ், சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு அந்த ஆள் கொடுக்குறான். என் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் கொடுக்கறதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இவ எடுத்து ஊட்டி விடுறான். இப்படியே பார்க்கும்போது டாக்டருக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அதாவது டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வலுக்கட்டாயமா தான் கல்யாணம் பண்ணிருக்கா, பேசாம கரெக்ட் பண்ணிடலாம்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா லவ்லியா இருக்கிறத பார்த்து அவனுக்கே ஒரு மாதிரி வயிறு எரியுது. ஹீரோயினை பத்தி வர்ணிச்சு சொல்லிட்டு இருக்கான், எங்க ரெண்டு பேருக்கு இடையில யாரு வந்தாலும் எங்களுக்கு பிடிக்காதுன்னு. உடனே டாக்டர் சொல்றாரு, நீ ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதும், இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல கண்டிப்பா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. எதுக்கு அவனை மீட் பண்றதுக்கு ஓகே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, அவன் தெரிஞ்சுக்கட்டும் நீ சந்தோஷமா இருக்கன்னு தெரிஞ்சுக்கட்டும், அதுக்குதான் அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஹீரோயின் ஸ்லிப் ஆகி விழுக போறா. உடனே ஹீரோ அப்படியே பிடிக்க ரெண்டு பேரும் க்ளோஸா பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு ஹீரோனுக்கு. நீ ரொம்ப கியூட்டா இருக்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, இந்த மாதிரி டாட் எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல வர குடுன்னு அவளும் ஓடி போயிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கா. அந்த புக்ல ரொம்ப முக்கியமா என்னன்னா, பிரெக்னன்சி டைம்ல ஒய்ஃபை எப்படிலாம் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அவன் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க தள்ளி நின்று ரொம்ப பிஸியா இருக்கான் போல. சரி அவனை ஏதாவது செட்யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வரலான்னு வரா. அதுக்கப்புறம் அங்க கிட்ட வர ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் பக்கத்துல போய், இன்னும் நீங்க குளிக்கலையா, ரெஸ்ட் எடுக்க வரலையான்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நீ போய் தூங்குன்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு செட்யூஸ் பண்றதுக்காக பக்கத்துல போய் ஹீரோ கிட்ட பக்கத்துல நிக்கிறா. என்னாச்சு, நான் வேணா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கவான்னு சொல்ல, நீ இங்க இருந்தா எனக்கு கம்பெனி கொடுக்க முடியாது, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, தயவு செஞ்சு நீ போய் தூங்கிடுமான்னு சொல்ல, டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. வேகமா அங்க இருந்து போயிட்டு அப்போடா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. காலையில ஆயிடுச்சு, ஹீரோ காணோம். வரேன்னு சொன்னா வரலையேங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு அவளுக்கு. கிளம்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, சரி ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அங்க வந்து ஹீரோ கிளம்பிட்டான். சோ அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் அவளும் நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு போறா. அங்க ஆபீஸ்ல எல்லாம் காசி பேசிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு ஃபீமேல் செக்ரட்டரி வந்திருக்கு, அந்த செக்ரட்டரி ரொம்ப கியூட்டா அழகா இருக்கா, ஹீரோக்கு அவங்களை பிடிச்சிருக்குன்னு. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு, என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அப்படியே ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி புலம்ப ஆரம்பிச்சிட்டா, யாரோ ஒரு செக்ரட்டரி வந்திருக்காங்களாம், அவங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்களா, ஒரு வேலை என்னை விட்டுட்டு அவர் அவங்க கூட போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. லூஸ் ஆடி நீ எதுக்கடி இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு போ, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு ஃபீல் பண்றா. இது எல்லாத்தையுமே அங்க கேட்டுட்டு இருக்காங்க பாட்டி. பாட்டி என்னன்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டா அவ ஃப்ரெண்டு. ஒண்ணும் இல்லை, அவ சும்மாதான் பேசிட்டு இருக்கா, என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப அழகா இருப்பா, அவளோட ஹஸ்பண்ட் அவளை விட்டுட்டு போயிருவாங்களோன்னு ஒரு டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை, கம்ஃபர்ட் பண்ணா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாத்தையும் கேட்கும்போது ஹீரோனுக்கு ஹாப்பியாச்சு. பாட்டி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, அவனுக்கு பிடிச்ச மாதிரி செட்யூஸ் பண்ணும் இன்னைக்குன்னு சொல்லிட்டு செட்யூஸ் பண்றதுக்காக பக்கத்துல போறான். அப்படியே கியூட்டா ஹீரோட பக்கத்துல போக ஹீரோ அதை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்க, இவ வேணும்னே பக்கத்துல போய் எனக்கு கொஞ்சம் லோஷன் போட்டு விட முடியுமா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் வந்து ஜெலஸா இருக்கிறனால இதெல்லாம் பண்றாங்க. ஆனா அது ஹீரோக்கும் புரியுது, இருந்தாலும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, எனக்கு பேக் சைட்ல கொஞ்சம் லோஷன் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க உட்காந்துருக்கா. ஹீரோக்கு அதை பார்க்க மைண்ட் மாறுது. ஐயோ இவ வேற ஏண்டி இப்படி பக்கத்துல வர அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. அவன் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்றான், இருந்தாலும் முடியல. போன டைம் மாதிரி இந்த டைமும் ப்ளீடிங் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவன் எதுவுமே பண்ணல. ஸோ லோஷன் மட்டும் போட்டு விட்டுட்டே இருக்கான். போட்டாச்சு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானா அப்படின்னு கேட்குறா. அவ்வளவுதான்னு சொல்ல, என்ன இப்படி பேசுறீங்க, என்ன பாருங்களேன், என்ன பார்த்து பேசுங்களேன் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை பார்த்து தான் பேசுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பேந்த முழிக்கிறான். வேணும்னே ஹீரோயின் பக்கத்துல போய் ஹீரோ கிட்ட, சரி இப்ப என்ன பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, டக்குன்னு கிஸ் பண்ணலான்னு போக புக் எடுத்து முன்னாடி வைக்கிறான். பிரெக்னன்சி டைம்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த புக்ல போட்டிருக்கு, தயவு செஞ்சு ஓடிடு அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லி காத்திட்டு ஹீரோயின் போயிட்டா. என்ன இவன் வர கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நீ கொடுத்தது ஃபெயிலியர் ஐடியா, வேற ஏதாவது நல்ல ஐடியாவா கொடு அப்படின்னு சொல்ல, பேசாம ஒன்று பண்ணலாம், நல்ல சைனீஸ் டாக்டரா மீட் பண்ணலாம் சரியா, அப்ப எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரெடி ஆயிட்டா.
அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஃப்ரெண்டோட பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கான். டே ஒய்ஃப் உனக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? டானிக் சூப்பர்லாம் ரெடி பண்றாடா சைனீஸ் டாக்டர்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்கான். இதை பத்தி வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி உன் சிஸ்டர் ஹெல்ப் பண்றா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஒரு பொண்ணு வரா. வந்தோடனே எப்படியாவது ஹீரோவை செட்யூஸ் பண்ணுங்கிறதுக்காக ட்ரிங்க்ல ஏதோ கலந்து கொடுத்துட்டு இதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, சாரி என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, நான் ட்ரிங்க் பண்றது இல்லைன்னு சொல்ல, ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் குடிங்கன்னு சொல்லி அங்க வந்திருக்கிற மிஸ்டர் ஜாங் சொல்றாரு. சாரி நான் வேணான்னு சொல்றேன்ல, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டு நான் உனக்கு பல்ல குடிக்கிறேன்னு சொல்லிட்டு புடுங்கி குடிச்சிட்டாங்க கீழே வச்சுட்டான். ஐயோ அவன் குடிச்சிட்டான்ங்கிற மாதிரி இவளுக்கு கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் வேணும்னே எந்திரிச்சு ஹீரோ மேல ட்ரிங்க்ஸ் ஊத்தி விட்டா. சாரி நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்ல, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும், பட் இதெல்லாம் என்கிட்ட நடக்காது, உன்னோட வேலையை பார்த்துட்டு நீ போயிடு அப்படிங்கிற மாதிரி திட்ட. சாரி இந்த பொண்ணுனாலதான் எல்லா தப்பு போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜாங் வந்து அந்த பொண்ணு அனுப்பிட்டாரு. இதனால நம்ம பிசினஸ்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்கு மயக்க வருது, அப்படியே மயங்கி விழுகிறான். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், இவனை முதல்ல ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். அதுக்கப்புறம் டானிக் சூப் எல்லாம் போட்டு ஏதோ ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கா ஹீரோயின். திடீர்னு பார்த்தா ஹீரோக்காக ட்ரெஸ் எடுக்க யாரோ வராங்க. ட்ரெஸ்ஸா அவர் பிசினஸ் டீலிங்காக தானே போனாரு, எதுக்கு ட்ரெஸ்ன்னு ஹீரோயின் வச்சுட்டு நானே போறேன்னு சொல்லிட்டா. ஸோ நம்ம ஹீரோ வந்து குளிச்சிட்டு இருக்கான் ஹோட்டல்ல. ஸோ அந்த டைம்னு பார்த்து அந்த பொண்ணு வரா. எப்படியாவது அவனை செட்யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. மிஸ்ஸஸ் ஜின் நான் தான் வந்தேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு நீங்க வந்த கிளம்பு அப்படின்னு சொல்றான். என்ன இப்படி பேசுறீங்க, உங்களுக்காக எல்லாம் பண்ண நான் ரெடியா இருக்கேன், நீங்க என்ன நான் அவாய்ட் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு வேணும்னே பக்கத்துல போய் செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றா. ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு, கையை அப்படியே பிடிக்க ஹீரோயின் கரெக்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரா. கையில இருக்க ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அது நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக ஹீரோ போறான். சாரி நீ தப்பா நினைச்சுக்காத, எங்க 2 பேருக்கு இடையில எல்லாம் இப்படிதான் இருக்கு, நான் தான் தப்பு பண்ணேன், அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக ஹீரோயின் கண்ணத்திலேயே ஒரு ஆறாரா. ஒழுங்கா ஓடிடு, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல அவ அடிக்கலான்னு கையை உங்குறா. அதுக்குள்ள ஹீரோ பிடிச்சி தள்ளி விட செக்யூரிட்டி வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. சாரின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போக, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா, நீ அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த உனக்கான ட்ரெஸ் எடுத்து வந்துட்டேன், அப்புறம் உங்களுக்காக சூப்பு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோ சிரிக்கிறான். ஏன்னா ஹீரோக்கு தான் சூப்பை பத்தி எல்லாமே தெரியுமே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சூப் குடிக்கலான்னு போறாங்க. உங்களுக்காக ரெடி பண்ணேன், சீக்கிரம் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாவ் சூப்பரா இருக்கு, ஆனா ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை குடிக்கிறான். இது பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, நல்லாதான் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் நல்லாதான் இருக்குன்னு சொல்ல, சைனீஸ் மெடிசன் போட்டா அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. குடிக்க குடிக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, அது அப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியா இருக்கும் குடிங்கன்னு சொல்லிட்டு குடிக்க வைக்கிறக்காக ஹீரோயின் எதோ பேசுறா. ஒரு வழியா எல்லாத்தையுமே ஹீரோவும் குடிச்சிட்டான். குடிச்சாச்சு வா ஹக் பண்ணிக்கலாம்னு சொல்ல, வெறும் ஹக் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு சொல்ல, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோவும் கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறான். டக்குன்னு அப்பதான் அவனுக்கு தோணுது, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். என்னது இவர் பாட்டுக்கு போறாரு, என்னாச்சுன்னு புரியலையேன்னு சொல்ல அங்க போய் பார்த்தா மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. சைனீஸ் மெடிசன் ஏதோ கொடுக்குறாங்கன்னு ஃப்ரெண்டு சொன்னான்டா, அப்பதான் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கா அப்படிங்கிறது ஹீரோக்கும் புரியுது. நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு சொல்ல, ஐயோ அந்த மெடிசன் அலர்ஜி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அடி பாவி என்னடி சொல்ற, ஆமா அது வந்து 3 வேலைக்கு கொடுக்க சொன்னாங்க, நான் ஒரே வேலையில எல்லாத்தையுமே போட்டேன்னு சொல்ல, அடி பாவி நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைன்னு சொல்ல, நான் என்ன பண்றது, நான் என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட வரல, அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, மூக்குல இருந்து பிளட்டா வருது, ஹீட் அதிகமாயிடுச்சு, இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனையாச்சு அவ்வளவுதான், நான் எதுக்கு உன் பக்கத்துல வரலன்னு உனக்கு தெரியுமா, நீ பிரெக்னெண்டா இருக்க, சோ அதனாலதான் உன் பக்கத்துல நான் வராம இருக்கேன். ஏற்கனவே ஒரு டைம் அந்த மாதிரி இருந்துதானே வெட்டிங் நைட் அன்னைக்கு உனக்கு ப்ளீட் ஆச்சு, மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்த்தா ஓவரா பண்ற, இதுக்கப்புறம் நீயே சொன்னாலும் நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் ஒய்ஃப் இவ்வளவு அழகா இருக்கும்போது என் ஒய்ஃபை விட்டு நான் எங்க போவேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அன்னைக்கு நைட்டு 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. இப்பதான் ஹீரோனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க ஓகேன்னு சொல்லி சிரிக்கிறா. நம்ம வேணா இன்னொரு ரவுண்டு போலாமான்னு ஹீரோ கேட்க, இன்னொரு ரவுண்டா, ஐயோ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடியாதுங்கிறா. நீ தானே மெடிசன் கொடுத்த, வா வா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இப்ப பிரெக்னெண்டா இருக்கால, ஸோ அவளுக்கு டெலிவரி டைமும் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, குழந்தை பிறந்தாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா குழந்தையெல்லாம் பாக்குற மாதிரி இல்ல ஹீரோ. நேரா ஹீரோயினை பார்க்க தான் போக எல்லாரும் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. ஹீரோ அங்க பக்கத்துல போய் பாக்குறான். ஹீரோயினை பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் எமோஷனலா அப்படியே அழுகுறாங்க. நெத்தியில கிஸ் பண்ணிட்டு ஹீரோ பாக்குறான். இதுக்கப்புறம் உனக்கு நீ யாரும் இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணவே முடியாது, உனக்காக நானும் இருக்கேன், குழந்தையும் இருக்குன்னு சொல்லிட்டு கியூட்டா ஹீரோ கிஸ் பண்ண ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.